கார் வாங்கணும் நம்ம ஜெபம் பண்ணணும், இவங்க பைக் வாங்கணும் ஜெபம் பண்ணணும், தப்பு கிடையாது. நீ எல்லாத்துக்கும் அவனை ஜெபம் பண்ண கூப்பிடுறியா? அவனுடைய உண்மையான வேலை என்ன? உனக்காக ஜெபிப்பதற்காக கர்த்தர் அவனை அனுப்பி வச்சாரு, உனக்கு போதிக்கிறதுக்கு. நீ போதனை கேட்கறியா? ஏன்னா மக்கள் they are very fond of prayers. யாராவது எங்களுக்கு ஜெபம் பண்றவங்க வேணும். கடவுளால் அனுப்பப்பட்டவள் இருந்தால் அவளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஜெபம் பண்ற போதனை கேட்க மாட்டான், சத்தியம் கேட்க மாட்டான், வார்த்தை கேட்க மாட்டான், வசனம் கேட்க மாட்டான். போதனை, ஜெபம் 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 ஆகிய இந்த ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு விற்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் மேன்மைப்படுவதாக. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு போதகரோட வீடியோ அடிக்கடி நான் ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன். அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் போதகர்களை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க. எந்த மக்களும் சத்தியத்தை சொல்லுங்கள், சத்தியத்தை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி யாரும் சத்தியத்தை கேட்குறதுக்கு யாரையும் கூப்பிடல. சத்தியத்தை யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலை. சத்தியம்னா என்ன, அது எங்கே கிடைக்கும் தெரியல. சத்தியத்துக்கு உண்டான விளக்கமே என்னன்னு தெரியல. அசால்ட்டாக சொல்கிறாங்க, நான் தேவனுடைய பிள்ளைன்றாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்ன்றாங்க. அந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கம் யாராவது சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டேன்ற வார்த்தைக்கு உண்டான ஒரு விளக்கம் சொல்லுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியும். இதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்குது தெரியுமா? ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியுடையவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். சரியா? அதே மாதிரி தேவனுடைய பிள்ளை என்பது யோவான் 1:12-13 பிரகாரம் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கிறிஸ்து எப்படி பிறந்தாரோ அதே போல் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இருக்கிற யாராவது நெஞ்சில் கையை வச்சு சொல்ல முடியுமா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு? ஒரு ஆள் சொல்லுங்களேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு. ஒரே நகைச்சுவையாகத்தான் இருக்குது. இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு பாருங்களேன். இப்போ இருக்கிறவங்க பேசுகிறவங்கெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சொல்லுவாங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு விடுதலை தருவாராக எல்லாம் சொல்லுவாங்க. முதல்ல விடுதலையானையா? உனக்கு முதல்ல கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் இருக்கா? கிறிஸ்து உனக்குள்ளே இருக்காரா? அதற்குண்டான தகுதி உனக்கு இருக்கா? அதாவது முதல்ல உனக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே நீயும் இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவே உனக்குள்ளே இல்லாமல் நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறீங்களே, எப்படி மனசாட்சி இல்லாமல் நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறீங்க?